12 மணி நேர வேலை மசோதா தொடர்பாக முதலமைச்சர் சுமூக முடிவெடுப்பார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேகர்பாபு இவ்வாறு தெரிவித்தார். அந்த கூட்டத்திலே சுமூகமாக பேசி நல்லதொரு முடிவை காண்பார்கள். எட்டாத முடிவுகளை எல்லாம் எட்ட வைப்பவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இதில் இந்த பிரச்சனையை சுமூகமாக அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் முதலமைச்சர் முடித்து வைப்பார் என்று இது சம்பந்தமாக அறிக்கை விட்ட தலைவர்களையும் முதலமைச்சரையே நம்பி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பார் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்னப்படி நிச்சயமாக இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பழைய பாட்டில் பேப்பர்களை சேகரித்த பழங்குடியின பெண்ணை ஒருவர் காலணியால் தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குறிச்சி நகர் பகுதிக்கு இன்று காலை வந்த பழங்குடியின பெண்கள் சிலர் அங்கு சாலையோரம் கிடந்த பழைய பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரித்துள்ளனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த திமுக வடக்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் தீபலட்சுமியின் கணவர் சுவாமிநாதன் அந்த பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் காலணியால் தாக்கினார். என்ன பண்ண செருப்பால் அடிக்கிறாங்க காலையில. நீங்க ஏதாச்சும் எடுத்திருந்தா நீங்க அடிச்சது குப்பையில தானே என்ன பண்ண செருப்பால் அடிச்சாங்க. இந்நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கிராம நிர்வாக அலுவலர் மூலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கண்டிப்பா காவல்துறை மூலமா கடுமையான நடவடிக்கை மாற்று கருத்தே கிடையாது. ஏழ்மையான மக்கள் அதை செய்த தவிர வீடியோ பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது விஓ சொலிசிஷன் இருக்கிறாங்க. விஓ வரையெல்லாம் பிக்கப் பண்ணிடுவோம், அரெஸ்ட் பண்ணிடுவோம். காவல்துறை மூலமா விசாரணை செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பழங்குடியின பெண்ணை காலணியால் தாக்கியது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். கடுமையான தண்டனைகளை வழங்கினால்தான் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு அச்சம் வரும் எனவும் தமிழகத்தில் இனியும் இதுபோன்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் எனவும் அவர் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொடைக்கானலில் கோடை சீசன் களைகட்ட தொடங்கிய நிலையில் வார விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். கொடைக்கானலில் இதமான சீதோஷண நிலையை அனுபவிக்கவும் இயற்கையின் அழகை கண்டு ரசிக்கவும் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலிருந்தும் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். வார விடுமுறை நாளான இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கொடைக்கானலுக்கு வர தொடங்கின. இதனால் புலிச்சோலை, வெள்ளி நீர்வீழ்ச்சி, கல்லறைமேடு, ஸ்ரீனிவாசபுரம், மூஞ்சிக்கல் ஏரிச்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் மோயர் சதுக்கம், தூண்பாறை, பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். பிரைன் பூங்காவில் புதிதாக பூத்துள்ள ஆயிரக்கணக்கான மலர்களையும் ரசித்து ஏரியினை சுற்றி சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி, நடைபயிற்சி செய்தும் உற்சாகமடைந்தனர். இந்த கிரீனரிஸ், இந்த மிஸ்ட், இங்கே உள்ள ஃப்ளார்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸோட வந்து விளையாடுறதுக்கு பார்க்கு, அந்த இது எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன ஒரு இஷ்யூனா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுது. எங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி தான் டிராஃபிக்காக இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி தான். டிராஃபிக் மட்டும்தான் கொஞ்சம் டிராபேக்கான விஷயமா இருக்குது. உதகையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அதனை சரி செய்வதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் களமிறங்கினார். தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்களை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு சுற்றுலா தலங்களுக்கு பயணிகள் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. முக்கிய இடங்களில் மட்டும் போக்குவரத்து காவல்துறையினர் இருப்பதாகவும் பிற இடங்களில் இல்லை என்றும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். லேசான மழை, வெயில் என மாறி மாறி நிலவிய காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் வெகுவாக ரசித்தனர்.
2 நாள் ஆச்சு நாங்கள் வந்து. நல்லா இருந்துச்சு, ஒரு வீட்டு நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊரில் பயங்கர வெயில் சுட்டு அரிச்சிருச்சு. இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. வந்து பார்த்தா காலைல உள்ள என்ட்ரன்ஸ் ஆகல கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இப்போ மழையும் இருந்துச்சு, ஏகப்பட்ட நல்லா இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. ஒகேனக்கல்லுக்கு வினாடிக்கு 250 கன அடி மட்டுமே தண்ணீர் வருவதால் ஒரு சில இடங்களில் பாறைகளாக காட்சியளிக்கிறது. 5 அருவியில் தண்ணீர் இல்லாவிட்டாலும் சினி அருவி, மெயின் அருவியில் கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். தொங்கு பாலத்தில் பயணித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முறையாக விசாரணை நடத்தாமல் திசை திருப்பியது யார் என்பது சிபிசிஐடி விசாரணையில் தெரியவரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கும் நிலையில் அதிமுக ஆட்சிக் காலத்திலேயே குற்றவாளிகளை கைது செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். 2021 செப்டம்பர் 9ஆம் தேதி பேசிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொடநாடு வழக்கு நடத்துங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. புது விசாரணை செய்யுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அவரே ஆகஸ்ட் 18ஆம் தேதி பேசும்போது வழக்கு முடியும் தருவாயில் இருக்கும்போது எதற்காக மேல் விசாரணை செய்ய வேண்டும் என்று பேட்டியும் கொடுத்தார். இப்போது சிபிஐக்கு போவேன் என்கிறார். எத்தனை முரண்பாடு! ஏன் இந்த தடுமாற்றம்? கொடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளிகள் யார், முறையாக விசாரணை நடத்தாமல் திசை திருப்பியது யார் என்பதெல்லாம் உறுதியா சொல்றேன், நிச்சயம் சொல்றேன், சிபிசிஐடி விசாரணையில வெளிவரும். குற்றவாளிகள் இந்த கொலை கொள்ளை திருட்டு வழக்குல, கொடநாடு திருட்டு வழக்குல கைது செய்து அதிமுக அரசாங்கம், அவர்கள் மீது வழக்கு போட்டது அதிமுக அரசாங்கம், அதில் சிறையில் எடுத்தது அதிமுக அரசாங்கம், வழக்கு மட்டத்தில் கொண்டு போய் விசாரணை தான் மேற்கொண்டது அதிமுக அரசாங்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு திரு இளங்கோவன் அவர்களே இந்த வழக்கில் ஆஜராகி வாதாடி இருக்கார். கொடும் குற்றம் புரிஞ்சு வாதாடி இருக்கார். இவர்களுக்கு என்ன சம்மதம்? இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களா? விசாரணை வரலையே. செஞ்சதெல்லாம் வழக்கு போட்டதெல்லாம் நாங்க. இது ஏதோ பெரிய மர்மம் இருக்குது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு. அந்த ராக்கெட் பறக்கும் போது அந்த லைட்னிங் எல்லாம் சூப்பர் எக்ஸைட்டடா இருந்தது. அந்த கவுண்ட் டவுன் தான் வந்து இருக்கிறதுல எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த புகை அப்படியே வந்து நெருப்புலாம் போகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ராக்கெட், மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறாங்க. அண்ட் அதை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் யோசிச்சதை விட செம்மையா இருந்துச்சு. மொத்தம் 741 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக ராக்கெட்டில் இருந்து பிரிந்து 586 கிலோமீட்டர் புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. PSLV C-55 Tereos 2 mission. The PSLV has placed both the satellites Tereos 2 and Lumlight in the intended orbit. இதில் டெலியோஸ் 2 என்ற செயற்கைக்கோள் சிங்கப்பூர் நாட்டின் புவி கண்காணிப்பிற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இதேபோன்று லுமிலைட் 4 செயற்கைக்கோள் கடல்சார் பாதுகாப்பிற்காக விண்ணில் செலுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்தார். சிவசங்கப்பட்டியில் கேசவன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. இந்த ஆலையில் 30க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. 50க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது பேக்கிங் அட்டை பெட்டிகள் வைக்கும் அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதை கண்டு தொழிலாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் தீக்கிரையாகின. இந்த விபத்தின் போது அறையில் இருந்த கணக்காளர் ஜெயசித்ரா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து தொடர்பாக 7000 பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜெயசித்ராவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார். டெல்லியில் தாம் வசித்து வந்த அரசு பங்களாவை காலி செய்த ராகுல் காந்தி உண்மையை பேசுவதற்காக எந்த விலையை வேண்டுமானாலும் கொடுக்க தயார் என்று தெரிவித்தார்.
வயநாடு தொகுதி எம்பியாக இருந்த ராகுல் காந்தி கடந்த 2005ஆம் ஆண்டு முதலே டெல்லி துக்ளக் லேன் பகுதியில் உள்ள அரசு இல்லத்தில் வசித்து வந்தார். இந்நிலையில் மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு தண்டனை விதித்து குஜராத் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அரசு இல்லத்தை காலி செய்யுமாறு மக்களவை செயலகம் நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கான அவகாசம் 22ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் ராகுல் காந்தி வீட்டை பூட்டி மக்களவை செயலக அதிகாரிகளிடம் சாவியை ஒப்படைத்து அரசு இல்லத்தை முறைப்படி காலி செய்தார். தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அவர் 19 ஆண்டுகளாக அரசு இல்லத்தில் இருந்ததை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்து மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். हिंदुस्तान की जनता ने मुझे दिया, सबसे पहले मैं उनका धन्यवाद करना चाहता हूँ और सच्चाई बोलने की कीमत है आजकल, मैं कीमत चुकाता जाऊंगा, जो भी कीमत है मैं चुकाऊंगा. ராகுல் காந்தியுடன் தாய் சோனியா காந்தி, சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோரும் வந்திருந்தனர். காலி செய்யப்பட்ட பொருட்கள் ஜன்பத் சாலையில் உள்ள சோனியா காந்தி இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் மசோதாவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழுந்துள்ளதால் தொழிற்சங்கங்களுடன் வரும் 24ஆம் தேதி அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் 12 மணி நேரம் வரை தொழிலாளர்கள் பணியாற்றலாம் என தொழிற்சாலை சட்டத்தில் திருத்தம் செய்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் கூட்டணி கட்சிகளே சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தி உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு அண்மை செய்தி. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலிலிருந்து வாபஸ் பெற முடிவு செய்திருப்பதாக ஓபிஎஸ் தரப்பு புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். அவர் நமது செய்தியாளர் நந்தாவிடம் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்க்கலாம். காந்தி நகர்ல வித்ரா பண்ணிக்க போறீங்க? நிச்சயமாக வித்ரா பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். அண்ணனுக்கு தெரிவிச்சிட்டோம். அவரும் இந்த நேரத்தில் அலையன்ஸ் இல்லைன்னா வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். பாஜக கூட்டணியில இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக இப்போ நீங்க வித்ரா பண்றீங்க? தப்பு, நான் அப்படி சொல்லவே இல்லையே. பிஜேபி அலையன்ஸ்க்கு ட்ரை பண்ணோம். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா எந்த நேரத்திலையும் பிஜேபி எங்கிட்ட ஆதரவு கேட்டுட்டு இருக்கு. அதை கூட நாங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணல. மற்ற கட்சிகள் கேட்குது, பல சுயேட்சைகள் கேட்குறாங்க. அந்த விஷயத்துக்கு நான் இப்போ போகல. மாநாட்டில் இருப்பதால் இந்த 2 நாட்களில் நாங்கள் முடிவெடுப்போம். யாருக்காகவும் பின்வாங்கவில்லை, எதற்காகவும் பின்வாங்கவில்லை. இரட்டை இலை சின்னம் பெற்றோம். குமார் பெயரிலே வந்தது, நாடறிந்தது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை உறுதி செய்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது எங்களுக்கு போதும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் தேர்தலில் நிற்பதில்லை என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறோம். அதை தெரிவித்திருக்கிறோம் அண்ணன் அவர்களுக்கும். இது தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தா களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். நந்தா, முன்னதாக ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளருடைய மனு ஏற்கப்பட்ட நிலையில அதிமுக தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இப்போது தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது நந்தா? லாவண்யா, கர்நாடக தேர்தல் களம் என்பது தமிழகத்திலும் சூட்டை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய புலிகேசி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அதிமுக வேட்பாளராக அன்பரசன் ஒருவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். போட்டியாக ஓபிஎஸ் அணி சார்பில் 3 தொகுதிகளில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டார்கள். இதில் புலிகேசி தொகுதியில் ஓபிஎஸ் அணி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நெடுஞ்செழியன் என்பவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற 2 இடங்களில் காந்தி நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட குமார் மற்றும் கோலார் தங்கவேல் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட ஆனந்த்ராஜ் ஆகிய இருவரினுடைய வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டது. இதில் கோலார் தங்கவேலில் போட்டியிடக்கூடிய ஆனந்த்ராஜ் சுயேட்சை வேட்பாளராகவும், காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய குமார் என்பவர் அதிமுக வேட்பாளராக தேர்தல் ஆணையம் ஏற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இதற்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்திருந்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை கர்நாடக அதிமுக செயலாளர் திரு குமார் அவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு ஓபிஎஸ் அணிக்கு நோட்டீஸ் அனுப்பியதாக தகவல் வெளியானது. ஆனால் அதுபோன்று எந்த ஒரு நோட்டீஸும் வரவில்லை என்று ஓபிஎஸ் அணி சார்பில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது தேர்தலில் இருந்து விலகுவதாக, அதாவது கோலார் தொகுதி அதே போல காந்தி நகர் தொகுதி 2 தொகுதிகளில் இருந்தும் தேர்தலிருந்து பின்வாங்குவதாக ஓபிஎஸ் அணி சார்பில் புகழேந்தி நமக்கு பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இரட்டை இலை சின்னம் பெறுவது மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருந்தது. மிக குறைந்த வாக்குகள் பெற்று தோல்வியடைந்து அந்த சின்னத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த நாங்கள் தயாராக இல்லை என்ற காரணத்திற்காக தேர்தலிலிருந்து தற்போது விலக்குவதாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார்.
அதே போல கர்நாடகாவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி அமைக்க நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தோம். ஆனால் பாஜகவும் காந்தி நகரில் வேட்பாளரை களமிறக்கி இருப்பதன் காரணமாக நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை. இதை பெற்று கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இந்நிலையில் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய 2 வேட்பாளர்களும் பின்வாங்குவது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. லாவண்யா, கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலிலிருந்து வாபஸ் பெற முடிவு செய்திருப்பதாக ஓபிஎஸ் தரப்பு புகழேந்தி நமக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். அடுத்தடுத்த கள நிலவரங்களை பதிவு செய்ய நந்தா. தற்போது விவரங்களுக்கு நன்றி.